வணக்கம் மக்களே, இந்த ஊர்க்குருவி நிகழ்ச்சியில் நாங்கள் போக போகிற இடம் பருத்தித்துறை. ஆரம்ப காலத்தில் பருத்தி ஏற்றுமதி செய்யப்பட்ட துறைமுகம் காணப்பட்டதாக இந்த இடம் வந்து பருத்தித்துறை என்ற பெயர் பெற்றதாக வரலாறு ஒன்று கூறுகிறது. அதோட இந்த இடத்த பாயிண்ட் பெட்ரோன்னு சொல்லுவாங்க. அந்த பேர் வர காரணம் என்னென்னு பார்த்தா, பெட்ரோ என்ற ஒல்லாந்த மாலுமி இந்த கரையோர பிரதேசத்தால் வரும்போது இந்த இடத்த பார்த்து பாயிண்ட் பெட்ரோன்னு பேர் சொன்னதால் இந்த இடம் வந்து இப்போ ஆங்கிலத்தில் பாயிண்ட் பெட்ரோன்னு தான் சொல்லப்பட்டு வருது. இந்த இடத்துல வந்து இந்தியாண்ட சுதந்திரத்துக்காக பாடுபட்ட காந்தி அவர்களோட சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையை பற்றி அதில் ஒரு ஐயா இருக்கிறார், அவர்கிட்ட கேட்பாங்க. உண்மையாக காந்தி நல்ல அமைப்பாக பார்த்தா எந்த பிள்ளைகளுக்கும் படிக்க பிள்ளைகளுக்கும் அந்த விளங்கும். அது இந்த மணிக்கூடு போன மாதிரி மேலே சுத்த வர கண்ணாடி போட்டு நாங்கள் சின்ன வயதில் சின்ன வரை பூவும் வைக்கணும். அதான் இந்த அங்கேருந்து வந்தவர் தானே தீயாமோண்டன்னு தெரியாது. அதில் இந்த காந்தி நேர கடல் பார்வையில் இது அமைஞ்சது. மற்றது இது கட்டுப்பட்டு இது 3வது காந்தி காத்தாக இருக்குது. ஆனால் முந்தின காந்தி அது ஒரு அப்படியே இந்தியாவில் கூட சொல்லுவினோம் இந்த அமைப்பு அங்கே இல்லைன்னு. முந்தி சுற்றவர பாதுகாப்பும் இருந்தது. இப்போ 3வது தரம் இந்த காந்தியை புதுசாக அமைச்சவர்கள். பருத்திரைன்னா முதல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பருத்திரை வடை தான். அது வந்து தட்டை வடை தான். ஆனால் பருத்திரையில் ரொம்ப ஃபேமஸான வடையாக அதுக்கு வந்து பருத்திரை வடைன்னு பேர் வச்சுட்டாங்க. அப்படி பருத்திரையில் பருத்திரை வடைக்கு ஃபேமஸான ஒரு கடையில் தான் வாங்க போகிறோம். வாங்கலாம். அடுத்தா நாங்கள் போகிறதும் சாப்பாட்டுக்கு தான். வாங்க போகலாம். பருத்திரையில் பருத்திரை வடை எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி பாலப்பம், வெள்ளையப்பம், தோசை என்ற உணவுகள் ஃபேமஸாக இருக்குது. அந்த உணவுகள் வந்து இந்த ஓடக்கரை வீதியில் வந்து சில வீடுகளில் அதிகமாக செய்யப்படுது. அந்த வீட்டில் போய் நானும் வாங்கி சாப்பிடப்போம். வாங்க போகலாம். என்னென்ன சாப்பாடு இருக்கு? தோசை எத்தனை மணிக்கு போடுவீங்க? எனக்கு 2 வெள்ளையப்பம் 2 பாலப்பம் தான். நீங்களும் வீடியோ கட் பண்ணிட்டு வந்து சாப்பிடுங்க. இதில் தர மாட்டோம், போய் வாங்கிட்டு வாங்க வலைக்கு. அடுத்ததாக இங்கே பக்கத்தில் யாகவன் சேரன் ஒருத்தர்கிட்ட பருத்திரை வரலாறு மற்றது கல்வித்துறையை பற்றி கேட்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். சதானந்தன் யாதவானந்தன் ஓய்வு பெற்ற ஹார்லிக் கல்லூரி ஆசிரியர். இன்று உங்களுக்கு பருத்தித்துறையினுடைய வரலாற்றை பற்றி சிறிது கூறலாம் என்று நினைக்கிறேன். பருத்தித்துறையின் வரலாறு என்று சொல்லுகின்ற போது அது துறைமுகத்தின் வரலாறாகத்தான் இருக்க வேண்டும். இந்த பருத்தித்துறை யாழ்ப்பாணத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு நகரம். வடமராட்சி என்று சொன்னால் இதிலே பருத்தித்துறை, கரவெட்டி, மருதங்கேணி ஆகிய பகுதிகள் அடங்கும். இந்த வடமராட்சியிலே இருந்து பருத்தித்துறை என்பது துறைமுகத்திலிருந்து 2 கிலோமீட்டர் சுற்றளவை கொண்ட இடமாக கருதப்படுகிறது. இந்த பருத்தித்துறை துறைமுகமாக இருந்தபடியால், இந்த துறைமுகத்தை சூழ்ந்திருந்தபடியால் நகரம் என்பது பருத்தித்துறை என்று ஒரு பொருள்படும். ஆகவே இதனை பருத்தித்துறை என்று அழைப்போம். பருத்தி இங்கு அதிகமாக வளர்ந்தபடியாலே இதற்கு பருத்தித்துறை என்ற பெயர் வர காரணமாக இருந்தது.
போர்த்துகேசர்கள் இங்கு நிறைய கற்பாறைகள் இருந்தபடியாலே இது பறை முனை என்று அழைத்தார்கள். ஆங்கிலேயர்கள் பொயின் பீட்டு என்று அழைத்தார்கள். இவ்வாறு அழைக்கப்பட்டது. ஆனால் சிங்களவர்கள் வேதுரு துருவ என்று அழைத்தார்கள். தமிழர்கள் தமிழர்களுடைய நாகரிகத்திலே நாகர்கள் இங்கு குடியேறியது இருந்தது எங்களுக்கு தெரியும். இயக்கர் நாகர் என்றதிலே நாகர் என்பவர்கள் தமிழர்கள். அதுபோல தென்னிந்தியாவிலிருந்து வந்து இங்கு குடியேறிய தமிழர்கள், மலையாளியர்கள் மற்றும் மலையாளம், முஸ்லீம்கள் இவர்கள் துறைமுக வணிகத்தோடு தொடர்புடையவர்கள். இந்த துறைமுக வணிகத்திற்காகவே அவர்கள் இங்கு வந்து குடியேறினார்கள். சோழர் காலத்திலே வெற்றிலைக்கேணி, செம்பியம்பெற்று, மாமுனை போன்ற இடங்கள் அந்த சோழர் காலத்திலே சிறப்பு பெற்று விளங்கியது. 12ஆம் நூற்றாண்டிலே சோழர் காலம் முடிவுற்றதும் அங்கிருந்தவர்கள் பருத்தித்துறையை நோக்கி படையெடுத்தார்கள். அங்கிருந்த பெருங்குடி செல்வந்தர்கள் இங்கு வந்து இந்த சோழர் கால வீழ்ச்சியின் பின்னே இந்த பருத்தித்துறையில் உள்ள நாகலிங்க முதலியார் வீதி என்ற வீதிக்கு குடியேறினார். இந்த இருந்து இவர்கள் அந்த இடங்களிலே நாட்சதர வீடுகளை கட்டியும் கிட்டங்கிகளை கட்டியும் இங்கு பருத்தித்துறை நகரத்திலிருந்து இந்த வாணிபத்தை ஆரம்பித்தார்கள். அந்த காலத்திலே இந்த பருத்தித்துறை நகரம் ஒரே களை கட்டி கொண்டிருக்கு. இந்த நகரத்திலே ஒரு சிலுவை வடிவமான ஒரு சந்தை ஒன்று இருந்தது. அந்த சந்தைக்கு அருகிலே ஒரு பெரிய அரச மரம். அந்த அரச மரத்துக்கு கீழே தான் அதிகமாக வணிகர்கள் இருப்பார்கள். வண்டிகள் வந்த வண்ணமே இருக்கு. 24 மணி நேரமும் இங்கே கப்பல்களிலிருந்து பொருட்களை இறக்குவதும் அதை யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வன்னி போன்ற இடங்களுக்கு எடுத்துச் செல்வதுமாக இருக்கு. இவ்வாறு இருக்கின்ற போது இங்கிருக்கின்ற 24 மணி நேரத்திலும் இங்கு கடைகள் திறந்திருக்கு. அங்கு கப்பலிலே வேலை செய்பவர்களுக்காகவும் இந்த வணிகர்களுக்காகவும் மிகச் சுவையான உணவுகள் இங்கே பரிமாறப்பட்டதாக இருக்கு. உதாரணமாக பருத்தித்துறை வடை என்றால் அது இங்கிருந்து எல்லா நாட்டுக்கும் கொண்டு வரப்பட்டது. அப்படிப்பட்ட பருத்தித்துறை வடை. இந்த வடை, தோசை, உளுத்தம்மா, எள்ளுமா போன்றவை இந்த கப்பலிலே போகின்றவர்களுக்கு, தங்களுடைய உறவினர்களுக்கு கொடுத்து விடுவதாக செய்யப்பட்டு அது பின்னர் வியாபாரத்துக்கமாக வரப்பட்டது. ஆகவே இங்கே பருத்தித்துறை நகரம் ஒரு வியாபார ஸ்தலமாகவே காணப்பட்டது. மேலும் இங்கு இந்த வியாபாரத்திலே தென்னிந்தியாவிலிருந்து யானைகளும் கொண்டு வரப்பட்டதாக வரலாறு. அதுக்கு வரலாற்று சான்றாக வள்ளிபுரத்துக்கும் கற்கோளத்துக்கும் இடைப்பட்ட பகுதி ஆனை விழுந்தான் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடம்தான் அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட யானைகளை அங்கு வளர்த்து அங்கிருந்து கொண்டு சென்றார்கள் என்ற கருத்திலே அமைந்ததாக கூறப்படுகின்றது. இந்த பருத்தித்துறை நகரத்திலே துறைமுகத்துக்கு அருகிலே உள்ள பகுதியை ரேவடி என்று அழைப்பார்கள். ரேவு என்றால் உள்ளாந்த மொழியிலே அது போர்த்துகீஸ் சொல், உள்ளாந்த மொழி சொல். ரேவு என்பது துறைமுகம். ஆனால் அந்த ரேவடி ஏன் என்று அழைக்கப்பட்ட இடத்திலே ஒரு ஆசுபத்திரி இருந்தது, அதாவது வைத்தியசாலை இருந்தது. அந்த வைத்தியசாலை இங்கிருந்து கப்பலிலே ஏறுபவர்களுக்கு, இந்தியாவுக்கு செல்பவர்களுக்கு அவர்களுக்கு உரிய நோய்களை தடுப்பதற்கான தடுப்பூசி போடப்பட்ட இடமாக அந்த இடம் இருந்தது. இவ்வாறு பருத்தித்துறை நகரம் ஒரு புகழ்பெற்ற ஸ்தலமாக இருந்தது என்பது வரலாற்று உண்மை. பருத்தித்துறையின் கல்வி பாரம்பரியம் என்று சொல்லுகின்ற போது பருத்தித்துறையை எல்லையை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு எனக்கு இருக்கிறது. பருத்தித்துறை, புலோலி என்ற இது இரண்டும் உண்மையாக பருத்தித்துறை என்ற ஊருக்குள்ளே அடங்க வேண்டிய ஒன்று. ஆனால் இரண்டும் புலோலி என்று சொல்லுவார்கள், பருத்தித்துறை என்று சொல்லுவார்கள். இரண்டும் இணைக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், இந்த பருத்தித்துறைக்கு புகழ் கொடுத்தது இந்த பருத்தித்துறையில் உள்ள பாடசாலைகள் தான். இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று தேசிய விநாயகம் பிள்ளை இலங்கை வளத்திலே பாடியிருக்கிறார். அவர் பாடுகின்ற போது யாழ்ப்பாணம் இலங்கையினுடைய தலை என்றும் அந்த தலையினுடைய மூளை பகுதி பருத்தித்துறை வடமராட்சி என்றும் சொல்லுகின்றார். இந்த வடமராட்சி என்று சொல்லுகின்ற போது அது இந்த பெயர் வர காரணமாக இருந்தது ஹார்ட்லி கல்வி. ஆகவே பருத்தித்துறையுடைய பாடசாலைகள் தான் இன்று ஒரு பருத்தித்துறைக்கு ஒரு
கொடுத்து கொண்டிருக்கின்றது. அது யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்கப்படுற புகழ். ஆனால் அதுக்கு காரணம் பருத்துறையிலே பாடசாலை. அந்த பாடசாலையை பற்றி நோக்குகின்ற போது ஹார்ட்லி கல்லூரி, மெதரிஸ்ட் பெண்கள் கல்லூரி, இவை சிறந்த பாடசாலைகள். மேலும் ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட சென்ட் தோமஸ் கல்லூரி, கலட்டியாறு, தட்டாதிரு என்பன இங்குள்ள கிறிஸ்தவ பாடசாலைகளாகும். இதிலே தட்டாதிரு பாடசாலை ஒரு 200 ஆண்டுக்கு மேற்பட்ட பாடசாலை. இது 200 ஆண்டுக்கு மேற்பட்ட பாடசாலையாக தட்டாதிரு பாடசாலை இருக்கிறது. அந்த காலத்திலே இந்த பிள்ளைகளுக்கு பாடசாலையில் சேர்க்கின்ற போது அவர்கள் மதம் மாற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. இந்த கட்டாயத்தினாலே இங்கு சைவ பிள்ளைகளும் வறிய பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்பதற்காக சைவ பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆறுமுகன் அவருடைய அந்த பிரசங்கத்தின் காரணமாக இங்கு எடுக்கப்பட்ட பாடசாலைகள் சைவ பாடசாலை. அந்த சைவ பாடசாலையை நோக்குகின்ற போது தும்பளை சைவ பிரார்த்த வித்தியாசாலை, சித்தி விநாயகர் வித்தியாசாலை, வேலாயுதம் மகா வித்தியாலயம், வட இந்து மகா வித்தியாலயம், இப்படிப்பட்ட பரிந்துரைகள் இந்த பகரத்துறை நகரத்திலேயே அமைக்கப்பட்ட பாடசாலை. கிறிஸ்தவ பாடசாலைகள் பாதிரிமாரால் அமைக்கப்பட்டது போல இந்த சைவ பாடசாலைகள் சைவ அபிமானிகளாலே அமைக்கப்பட்டது. இதிலே வேலாயுதம் என்பவர் ஹார்ட்லி கல்லூரியிலே படித்திருந்தாலும் கூட அவர் ஒரு பாடசாலை அமைத்து அங்கு திண்ணை தன்னுடைய வீட்டிலே பாடசாலை அமைத்து அதிலே சைவ பிள்ளைகளுக்கு பாடம் கற்பித்து கொடுத்து அதை பின்னர் ஒரு பெரும் பாடசாலையாக 1962 சீதவுதி கண்ணங்கராவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதே போல இந்த ஊரிலே பல பாடசாலைகள் இருந்திருக்கின்றன. உதாரணமாக கீரி பாடசாலை, சின்னையா ஆசிரியருடைய பாடசாலை. இந்த சின்னையா ஆசிரியருடைய பாடசாலை நாங்கள் கொஞ்சம் கண்கொண்டு நோக்க வேண்டும். சின்னையா ஆசிரியர் ஒரு உயர்குல வேளாளர் இருந்தாலும் அவர் ஒரு கம்யூனிஸ்டவாதி. அவர் இங்கிருக்கின்ற எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அந்த சாதி மதம் பாராது ஒரு பாடசாலை அமைத்தார். அந்த பாடசாலை அங்கே, அதாவது திண்ணை பாடசாலை தான். எந்த கிறிஸ்தவ மதத்துக்கு போகாத பல பெரிய பாடசாலையில் இடம் கிடைக்காத மாணவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அந்த பாடசாலை அமைத்து அந்த பாடசாலையிலே வள்ளலாருடைய பாடல்கள் தான், வள்ளலாருடைய பாடல்களை கற்பித்தார். அவருடைய மகன் பஞ்சாட்சரவும் அதனை தொடர்ந்தார். இதனாலே அவருக்கு அந்த மேலாதிக்க சமூகத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு தோன்றியது. அவர்கள் இவரை தன் சமூகத்திலிருந்து ஒதுக்கிவிட்டார். ஆனால் அவர் அந்த பாடசாலை அமைத்து இங்கு பல பேருக்கு அறிவை கொடுத்த ஒரு பாடசாலை சின்னையா பாடசாலை. அதே போல இங்கு பார்க்கின்ற போது இந்த பாடசாலைகளோடு நாங்கள் தொடர்புகின்ற போது இங்கு கல்விக்கு அத்திவாரமிட்டு படித்த மாணவர்களை உயர்த்தியவர்கள் என்று சொன்னால் அதிலே வெற்றிவேலு மாஸ்டர் என்றவர் அழைக்கப்படுவார். இந்த வெற்றிவேலு மாஸ்டர் அதாவது பூதராயர் ஒழுங்கையிலே வாழ்ந்தவர், என்எம்டியில் உள்ள பூதராயர் ஒழுங்கையிலே வாழ்ந்தவர். இவர் ஒரு பிரம்மச்சாரி. யாழ்ப்பாணத்திலே கூட இப்படிப்பட்ட ஒரு கல்வியை இவரும் தொடரவில்லை. இன்று அந்த அரசாங்க உத்தியோகத்திலே இருக்கின்ற வடமராட்சியிலே இருக்கின்ற 90% இந்த வெற்றிவேலு மாஸ்டரிடத்தான் படித்தவர். அவருடைய வீட்டிலே அவர்களை கூப்பிட்டு பொதறைவு, டோட்ஸ், வேகம் என்றவற்றை அவருடைய வெறுமையிலோடு இருப்பார், வேட்டி தான் கட்டியிருப்பார். அவர்களுக்கு கற்பித்து அன்றைய நடைபெறுகின்ற லிகிதர் சேவைக்கான பரீட்சைகள், சுங்க தொழிலாளர் சேவைக்கான பரீட்சைகள், சிராப்பர் சேவைக்கான பரீட்சைகள், இப்படிப்பட்ட போட்டி பரீட்சைகளிலே இலங்கை பூரா நடைபெறுகின்ற போது வெற்றிவேலு மாஸ்டருடைய பிள்ளைகள் அதிலே 90% இருப்பார். அப்படிப்பட்ட சேவையை செய்தவர் இந்த வெற்றிவேலு மாஸ்டர். அடுத்து பார்த்தால் குல்லா டியூட்டரி என்று, இந்த குல்லா டியூட்டரி என்றது ஹார்ட்லி கல்லூரிக்கு அருகிலே ஒரு பெரிய பாடசாலை அமைத்து வைத்திருந்தார். இவருடைய பாடசாலையிலே தட்டச்சு தான் முக்கியமாகப்பட்டவர். அதாவது ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங் என்ற அந்த தட்டச்சு முறையை இங்கே வைத்திருந்தார். ஆகவே நீதிமன்றத்துக்கு எடுத்து ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங் எடுபடுற பிள்ளைகள் எல்லாரும் இங்கே கற்றார். இப்படிப்பட்ட சேவையை ஆற்றியவர் இந்த குல்லா டியூட்டரி நடத்தின வேலாயுதம் அவர்கள் ஆவார். சமூகத்தோடு சொல்லுகின்ற போது இந்த கல்விக்கு வாசிப்பு ஒரு முக்கியத்துவமானது.
இன்றைக்கு யாழ்ப்பாணத்து வாசிக சாலையைத்தான் சொல்லுகிறோம் சிறந்த வாசிக சாலை, நன்றி கூறுவோம். அதே போல தன்னுடைய காணியையே கொடுத்து இங்கொரு வாசிக சாலையை கட்டியவர் மயில்வாகனம். அந்த மயில்வாகனம் வாசிக சாலை ஜிடி பொன்னம்பலம் காங்கேசந்துறையிலே சீமெந்து தொழிற்சாலையை ஆரம்பிக்கின்ற போது டிஎஸ் செனநாயக்கா இங்கே வந்தவர். அந்த டிஎஸ் செனநாயக்கா மயில்வாரம் வாசிய சாலைக்கு அத்திவாரமிட்டுத்தான் பின்னர் காங்கேசந்துறைக்கு சென்றார். அப்படிப்பட்ட ஒரு தொண்டை செய்தவர் இந்த மயில்வாகனம் அவர்கள். இவ்வாறு இந்த உங்களுடைய பருத்துறை நகரம் கல்வி பாரம்பரியத்தில் மிக முக்கியமாக விளங்குகின்றது. அதற்கு இங்கிருக்கின்ற பாடசாலைகள் அதை எடுத்து காட்டுகின்றன. அதை நான் காலி கல்லூரியுடைய பெருமைகளை சொல்ல தேவையில்லை, அதே போல பெண்கள் பாடசாலையுடைய பெருமைகளை சொல்ல தேவையில்லை. இங்கிருந்த அதிபர்களை பற்றி சொல்லுகின்றால் ஒவ்வொரு அதிபர்களும் புகழ்பூத்த அதிபர்கள். ஷெரட், இப்ராஹிம், கணவதி பிள்ளை, தாமோதரம் பிள்ளை, இவர்களுக்கு பின்னாடி எங்களுடைய அதிபர் பூரணம் பிள்ளை, இவர்களுக்கு பின்னாடி வந்த அதிபர்கள் ஸ்ரீபதி, இவர்களெல்லாம் தங்களை அர்ப்பணித்து, நடராஜ அதிபர், இவர் காரதியை சென்று தங்களை அர்ப்பணித்து இந்த பாடசாலையை வளர்த்தார். அதே போல வேலாயுதம் பாடசாலையை அளித்தவர்களே நாங்கள் பேர் சொல்லி சொன்னால் தங்கராசாவர். காலி கல்லூரி புகழ்பூத்த பாடசாலையாக இருந்த போது அந்த பாடசாலைக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த பாடசாலையும் போட்டி போடாத போது புலோடி பாடசாலை, வேலாயுதம் பாடசாலை போட்டி போடும். அந்த அளவுக்கு அந்த பாடசாலையை வளர்த்தவர் புலோலியைச் சேர்ந்த தங்கராசாவர். இதே போல தும்பளை சவியப்பிரகாச வித்தியாசாலைக்கு சந்திரசேகரம் அதிபரை சொல்லலாம். இப்படிப்பட்ட அதிபர்களாலே இந்த பாடசாலை கல்வி பாரம்பரியத்திலே பல இன்ஜினியர்களை, உதாரணமாக ரத்னசபாபதி என்ற அதிபர் இருக்கின்ற போது ஒரு வகுப்பில் இருக்கிற 40 மாணவர்களும் பொறியியல் துறைக்கு ஈடுபட்டார். இப்படிப்பட்ட கல்வி பாரம்பரியத்தை உடைய ஒரு பகுதி இந்த பருத்துறை என்பதை கூறி என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன்.